அனைவருக்கும் மதிய வணக்கம். ஆண்டவருடைய ஆசீர் உங்கள் எல்லோரும் மீதும் இருக்க எல்லா வல்ல இறைவனை வேண்டி, குறிப்பாக இந்த கல்லூரியின் கற்ற பழைய மாணவர்கள், கல்வி கற்பித்த ஆசிரியர்கள், நல விரும்பிகள், பெற்றோர் அனைவருக்குமாக இந்த தகவலை நான் பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். நமது காமல் ஃபட்டிமா கல்லூரி இந்த ஆண்டு தனது 125 ஆண்டை நிறைவு செய்கின்றது. தாங்கள் அறிந்ததே. அதையொட்டு ஒரு ஜூபிலி கமிட்டி அமைக்கப்பட்டு அதன் கீழ் 6 உபக்குழுக்கள் அமைக்கப்பட்டு சென்ற வருடம் அக்டோபர் 13ஆம் தேதி கல்லூரி தினம் அன்று நிகழ்வுகள் ஆரம்பிக்கப்பட்டு பவிரதியாக மாதம் ஒவ்வொரு நிகழ்வாக சிறப்பாக நடைபெற்று நாங்கள் இறுதியாக வருகின்ற மாதம் 13ஆம் தேதி கல்லூரி தினத்தன்று நாங்கள் இந்த ஜூபிலி ஆண்டை நிறைவு செய்ய இருக்கின்றோம். அந்த வகையிலே பல நிகழ்வுகளின் மத்தியிலே இந்த கல்லூரியிலே பணியாற்றி காலகாலமாக பணியாற்றி தற்போது ஓய்வு நிலையில் இருக்கிறவர்கள், இடமாற்றம் பெற்று இருக்கிறவர்கள் அனைவரையும் நாங்கள் கல்விசாரா அனைவரையும் அழைத்து அவருடைய பணியை கௌரவிக்கும் முகமாக, நன்றி கூறும் முகமாக அவர்களை நாம் அழைத்து வருகின்ற சனிக்கிழமை 20ஆம் தேதி காலை 9 மணிக்கு அவர்களை வரவேற்று அவர்களுக்குரிய நிகழ்வுகளை நடத்தி அவர்களுக்கு நாங்கள் கௌரவம் கொடுத்து மதிய உணவுடன் இந்த நிகழ்வை நாங்கள் நிறைவு செய்ய இருக்கின்றோம். கிட்டத்தட்ட 1970ஆம் ஆண்டு முதல் கல்வி கற்பித்த ஆசிரியர்கள் இங்கு வர இருக்கிறார்கள். இதற்குரிய 350 ஆசிரியர்கள், இக்கல்லூரியிலே பணியாற்றிய ஆசிரியர்கள், தற்போது இங்கு பணியாற்றுகின்ற 200க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் அனைவருமாக 600க்கும் மேற்பட்ட ஆசிரியர்களை கௌரவிக்கின்ற இந்த மாபெரும் நிகழ்வு சனிக்கிழமை நடைபெற இருக்கிறது. அதற்கு பிரதம அதிதியாக எங்களுடைய முன்னாள் அதிபர், தற்போதைய சவேரியார் ஆண்கள் தேசிய கல்லூரியின் அதிபராக பணிபுரிகின்ற அருட்சகோதரர் எஸ். சந்தியோகு அவர்கள் பிரதம அதிதியாகவும், ஏனைய கௌரவ அதிதிகளாக முன்னாள் அதிபர்களான ஸ்டீஃபன் மேத்யூ, அருட்தந்தை பிரெய்னர் செலர் அவர்களும், இன்னும் கௌரவ விருந்தினராக அனைத்து பணிபுரிந்த ஆசிரியரும் இங்கு கௌரவிக்கப்பட இருக்கிறார்கள். ஆகவே இந்த நிகழ்வை எல்லா பழைய மாணவர்களுக்கும் நாங்கள் அறிய தருகிறோம். யாராவது உங்களுக்கு கற்பித்து பெயர்கள் நீங்கள் ஞாபகம் இருக்கிறவர்கள் இருந்தால் அவருடைய பெயர்களையும் எங்களுக்கு நீங்கள் அறிய தரலாம். அத்தோடு யாராவது பழைய மாணவர்கள் அந்த நாளிலே கலந்து கொண்டு உங்களுக்கு கற்பித்த ஆசிரியரை நீங்கள் சந்திக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால், அந்த நிகழ்வில் நீங்கள் பங்கு கொள்ள விரும்பினால் கூட நீங்கள் எங்களுடன் தொடர்பு கொள்ளவும். ஏனென்று சொன்னால் முன் ஆயத்தங்கள் செய்ய வேண்டிய தேவை இருப்பதன் காரணமாக. ஆகவே இந்த மகிழ்ச்சியான தகவலை நாங்கள் பகிரங்கமாக உங்களுக்கு தகவலாக அறிவிக்கின்றோம். அத்தோடு இந்த ஆசிரியர்களையும் நாங்கள் அன்போடு, ஆசிரியர் மாத்திரமல்ல இங்கு பணிபுரிந்த பணியாளர்கள் அனைவரையும் நாங்கள் இருகரம் கூப்பி இந்த ஒரு நன்றி நிகழ்வுக்கு அன்போடு வரவேற்றுக் கொள்கிறோம். இத்தோடு தொடர்ந்தும் எங்களுக்கு வருகின்ற 4ஆம் 5ஆம் தேதிகளில் பழைய மாணவர்கள் ஒன்று கூடல் இங்கு இருக்கிறது. ஆகவே அதற்கும் அனைத்து பழைய மாணவர்களையும் நாங்கள் அன்போடு வரவேற்கின்றோம். இறுதியாக வருகின்ற மாதம் 13ஆம் தேதி நாங்கள் எங்களுடைய இறுதி நிகழ்வை வைத்து இந்த ஜூபிலி ஆண்டை நிறைவு செய்ய இருக்கின்றோம். அதிலே குறிப்பாக ஒரு சிறந்த மலர் வெளியீடும், அத்தோடு ஞாபகார்த்த முத்திரை வெளியீடும், ஒரு நினைவு தூபி திறத்தல் போன்ற நிகழ்வுகளும் இடம்பெற இருக்கிறது என்பதையும் உங்களுக்கு அறிய தந்து, உலகாலம் நடந்து வருகின்ற நிகழ்வுகளுக்கு பெற்றோர், பழைய மாணவர்கள், நல விரும்பிகள் புரிந்து வருகின்ற அனைத்து உதவிகளுக்கும், எல்லா வகையான உதவிகளுக்கும், நிதி உதவி, சரீர உதவி, பொருளுதவி போன்ற சகல உதவிகளுக்கும் நாங்கள் ஜூபிலி குழு சார்பாக, குறிப்பாக அதிபர் என்ற முறையிலும் அந்த ஜூபிலி குழுவின் தலைவர் என்ற முறையிலும் நான் உங்களுக்கு நன்றியையும் தெரிவித்து கொண்டு, தனிப்பட்ட முறையில் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் உங்கள் தொழில்துறைகளையும் இறைவன் நிறைவாக ஆசிரியருக்கு இறைவனை வேண்டி உங்கள் அனைவரையும் மீண்டும் அன்போடு பாடசாலை நாமத்திலே வரவேற்று விடைபெறுகின்றேன். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ ஆல்.